hello guys, welcome back up here in 99 Nights in the Forest. நான் இந்த கேம் பிளே சர்வீஸ் இருக்க மாட்டேன். ஆனால் நான் வந்து இப்போ எடுக்குது எங்கள் ஆயா வீட்டில் இருக்கிறேன் கைஸ். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வே பண்ண பார்க்கலாம். இந்த கேம் பற்றி கொஞ்சம் தான் தெரியும். நான் இதில் ஒரு கிளாஸு 30 டைமண்ட் மட்டும் சேர்த்து வச்சிட்டேன். நீங்கள் ஏதாச்சும் கிளாஸ் சொன்னீங்கன்னா வாங்கிறதுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எந்த கிளாஸ் வாங்கலான்னு நான் உங்களுக்கு எல்லா கிளாஸும் காமிக்கிறேன். அது பொறுமையாக பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்பீடாக தள்ளிட்டேனாக்கா நீங்கள் ஸ்டாப் பண்ணி அப்படி 600 டைமண்ட் வாங்கலாம். டாப் அப் ஏதாவது வாங்கலாம். நான் ஒரு ஷார்ட்ஸில் ஒன்று சும்மா பார்த்தேன். ஏலியன் கிளாஸ் வந்து நல்ல கிளாஸ் அம்மா. அதுக்கப்புறம் இது ஃபயர் பேண்டுக்கு நல்ல கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது இருந்துன்னா நம்ம சாப்பாடே வந்து தேவைப்படாதான். நம்ம பக்கத்தில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் அடித்து போட்டோம்னா அதுவே நம்மளுக்கு குக் பண்ணி கொடுத்துருமா. இது ஃபர்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட்டு கேம் பண்ணலாம். சோலோ பிளேயர் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த லைக்கை நாளில் வச்சுக்கோங்க. இதில் வந்து சண்டை போடுறதுக்குலாம் வருவானுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் வேணா முடிஞ்சால் அடுத்த பார்ட் 2ல் வேணா வந்து சர்வேஸை கூட்டின்னு வரேன். இப்போ வந்து ஒரு பேண்டேஜ் ஆடட் பட்டன் டு டேப் ரைட் மெனு. ஃப்ரெண்ட்ஸ் அவங்களே காமிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல்லைக்கான் என்னது என்னன்னு தெரியல. இதுக்கு பெல் ஆன் பண்ணுமா? பெல் ஆன் பண்ணிட்டேன். டேப் டு பெல்லி ஸ்பாட் சப்போர்ட் பிளேயர் ஒன்றும் இல்லையா? நான் இங்கே ஒரு கோலை தூக்கி ஸ்ப்ரிண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கோலை நெருப்பில் போட்டேன். ஐயோ எப்படிக்கே பார்த்து ஆக்ஸ் எடுத்துன்னு போயிட்டு வெட்டணும். பாடி வெட்டியாச்சு. சாம்பிள் போட்டு இப்போ வந்து பேசுறது கூட யாருமே இல்லை. நான் தனியாக தனியாக பேசிக்கிறேன். வீட்டிலே வேறு ஆள் இல்லை. வெளியே ஃபங்க்ஷன் போயிட்டாங்க. என்னை விட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுறது சண்டே வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். சண்டே 2:30 மணி கிட்ட போயிட்டு ஒன்று போகணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கைஸ். அதனால் வந்து நம்ம கோல் பண்ணக்கூடாது. டிப்ஸ் இப்போ இதில் வந்து இது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும்போது போடக்கூடாது கைஸ். போட்டினாக்கா வேஸ்ட் ஆகிடும். ஆனால் கொஞ்சம் நம்ம வெயிட் பண்ணி ஒரே ஒரு ஸ்ப்ரிண்ட்டு இதில் வந்து ட்ரேடெல்லாம் கூட வருவானா. இதில் இருட்டாயிடுச்சுன்னா அந்த மான் வந்து நம்ம துரத்துமா கைஸ். வேறு ஏதாச்சும் விஷயம் மிஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த கேமு கொஞ்சம் புதுசு. பக்கத்தில் இருந்ததுனாக்கா நம்ம கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் ஐயோ சொல்லிட்டு நான் போட்டேனே. ஏறுமா ஏறி இருக்கணும். இப்போ பேட்ச் கொடுத்துக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு கேம்ப் ஃபயர் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் போகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் டேபிள்லாம் கூட இருக்குது. இதில் போட்டோனாக்கா நம்மளுக்கு கிராஃப்ட் பண்ணிக்கலாம். அந்த ஓனாய்ங்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து டேமேஜ் போடும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஆல்பா உல்ஃபு, இதுதான் வந்து நார்மல் உல்ஃபு. ஆல்பா உல்ஃப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பியர் இருக்குது. போலார் பியர் வருது. பியர் டைச் வெளியே போனால் பக்கத்தில் ஏதாச்சும் மரம் இன்னும் கட் பண்ணியிருக்கோம். இல்லை அது மட்டும் சோக்க முயல் நெல்றா.
நில்றா. ரொம்ப தூரம் ஓட வச்சுருக்காங்க. ஓடுனாக்கா மான் தட்டுவான். ஐயோ வரட்டானே, எங்கே வரலையா? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் டேல வந்து மான் எதுவும் பண்ண மாட்டான். பாதுக்கு பயந்து வச்சு ஓடுவோம் பாருங்க. ஹாய் பா தம்பி, எவ்வளோ பேர் தெரியல. எப்படி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்து பயப்படுறோம். ஜாலி சாப்பிட்டு அடிச்சு போடு அடிச்சு போடு அடிச்சு போடு அடிச்சு போடு அடிச்சு போடு. ஐயோ ஓனாய் வர பக்கத்தில் இருக்கிறாங்க. ஓனாய் பார்த்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அடிச்சு அது மாதிரி ஃபஸ்ட்டு வுட்டாக அடிச்சுட்டோம். ஃபுல்லாக அடிச்சு முடிச்சுட்டு இந்த வீட்டுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு போயிடுவோம். இங்கேயே சாம்பிள் போட்டோம். தட்டு எடுத்துன்னு போகிறோம். ஒரு நெருப்பில் சுட்டு சாப்பிட்ணுமோ? சரி இப்போதைக்கு இங்கே வைப்போம். இப்போ போட்டுக்கோங்க. எடுத்துன்னு நெருப்பில் போட்டு சாப்பிட்றது காதில்லை. இதை போய் அந்த முயலுக்கு அடிப்போம். ஹே முயல்டா, another info. The belt trader has arrived today. Belt trader. Okay, bunny food. Okay, इधर क्या आप बोल रहे हैं? तुम लोग को Axe good sack वाला. நம்ம இப்போ லைட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் உள்ள கோல்லாம் இருக்கும். கோல்லாம் அப்படி தூக்கி வரலாம். பக்கத்தில் ஓனாய் இது கடிக்க மாட்டான். இது சொன்னு தோற்றானே. எனக்கு கோல் வேணுண்டா, எங்கேயாச்சும் கோல் இருந்தால் எங்கள் கோல் வேணுங்கடா. ஐயோ என்னடா லேக் அடிக்குது. புது ஃபோன்டா டே. புது ஃபோனே லேக் அடிக்க போகுது பார்த்தீங்களா? யாரையுமா ஃபிஷ்ஷிங் ஆடாது. ஐயோ ஓனாய் வருது பார்க்கவே இருக்கு. நான் இந்த இடத்துல குழந்தைங்கள காப்பாற்றுவேன். ஓகே பை பாய் குழந்தைங்க. ஸோ எதையும் பண்ண மாட்டேன். குறைத்தானுங்க அப்படியே. இந்த வீட்டுக்குள்ளே போகலாம். இது வெளியே வாசல்லே வெயிட் பண்ணிக்கிற. நம்ம வந்தால் தொடக்கறி லெக் பீஸு அப்படின்னு இதை எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர்னாக்கா கோல் இருக்கான்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ப்ளஸ் இது வந்து ஃபியூல் கேனிஸ்டர், அதுக்கப்புறம் பரில் ஒரு போடு கட்டிச்சா உள்ளே எவன் இருந்தாலும் விட்டுருவோண்டா. ஐயோ டே சும்மாடா சொல்ல விட்டுறாடி. சும்மாடா சொன்னா பெல்ட்டு வச்சுக்கிட்டு உள்ளே வச்சுக்கிட்டோம். இல்லை சரி ஃப்ரெண்ட்ஸ், சேர் எடுத்துக்கிறேன். சேர் கூட இருக்குது. 15 பொருள் வந்து மொத்தத்தையும் அழிந்து போயிட்டோம். மெட்டல் இருந்துச்சுன்னா எடுத்துருக்க மாட்டோம். டச் லைட் இது வந்து அந்த மான் மேலே அடிச்சுனாக்கா மான் தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வெளில துரத்துவானே அவன் மேலே அடிச்சோனாக்கா வந்து அவன் பயந்து அடிச்சுட்டு ஓடுருவானா. இது எத்தனை பேர் இதில் போட்டாக்கா 5 வருமா ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம இதிலே போட்டுருவோம். சேரா இல்லை ஃபஸ்ட்டு எத்தனை பேர் மட்டும் விட்டுருவோம். டாட்டா பை பாய் குட் பாய் சி யூ அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற போகிறாரு. அது ஸ்பேரா? ஸ்பேர் வாங்கிப்போம். ஸ்பேர் வாங்க நாங்கள் எல்லோரும் கூட அடிச்சுக்கலாம். மொத்தத்துக்கு நடுவில் போடுவோம். கேம்ப் வச்சு இது கட்சின் மான் பறவை ஃப்ரெண்ட்ஸ். ஆல் பவர்ஃபுல் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈத்திங் பண்ணுறான் அச்சு போட்டு ஸ்டிக் சாப்பிடுமா. அது மாதிரி ஸ்பேர் இப்படி ஒர்க் ஆகுது அடிச்சு போட்டு வந்துடும். மான் 2 அடி.
மறுபடியும் இது குத்திக்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவங்க வந்து அவங்ககிட்ட கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுக்க முடியுமான்னு தெரியல. வெந்துருப்பா. என்ன பண்ணுறது? வெட்டுவோம். மரமே வரல. என்ன சத்தம்? நம்ம இன்னொரு கொஞ்சம் ஸ்ப்ரெண்ட் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரன்னிங் அகத்தில் மறந்து சாம்பிள் நம்ம வீட்டுக்கிட்டே போகிறோம். கடையில் அதுக்குள்ள 10 நிமிஷமா அது மாதிரி நம்மளால கிராஃப்ட் பண்ண முடியும். சப்ளை கிரியேட்டு பண்ணி மேப் கட்டுறோம். அப்படியே டைம் பார்க்குறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை அப்டேட் பண்ணுறதுக்கு நமக்கு எதுவுமே இல்லை. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னும் 2 நிமிஷத்தில் நம்ம போய் டச் பண்ணிட்டு வரலாம். ஜாலி குச்சி வேணா சொன்னேன். விட்டு நிறைய கையில் பண்ணானா சொன்னேன். ஒரு ஏன் இப்போ கருப்பாக இது ஒன்றும் தெரியல. லோட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ் இதில் போனால் ஹார்ட் மோட் வருமா? நம்ம ஃபஸ்ட்டு நார்மல் மோடாக முடிக்கிறதுக்கு ஒழுங்கா இந்த கேம் நான் ஃபஸ்ட்டு இந்த கேமே நான் ஃபஸ்ட்டு வரேன். அதனால் ஹார்ட் மோட்லாம் ஐயோ வரா. நீ பெரிய ஆளாக நான் பெரிய ஆளா? அண்ணன் தெரியாது. செஸ்ட் ஓப்பன் பண்ணு. என்ன கிடைச்சது? ஆர்மரு நல்லது. சரி வந்தது அவன் வந்தால் கொடுக்கலாம். ஒருத்தவங்க கேட்பான். ஃப்ரெண்ட்ஸ் அவன் கேட்டால் கொடுக்கலாம். மாடை இப்போ பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தவங்க லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பெல்லைக்கான மட்டும் ஆளில் வச்சிருங்க. அடிக்கிறானுங்க, ஓட விட்றானுங்க. நானும் ஓடி வந்துட்டு 1.5 நிமிஷம் ஆகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்குள்ள ஒரு வீடு இருக்குது. ஒரு மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே தான் இருக்குது. என்ன இருக்குன்னு பார்த்தேன். இந்த வீட்டில் ஒரே ஒரு போர்டு தேவையில்லை. வீட்டில் என்ன கிடைக்குது? போர்டு தக்காளி சேரு ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம். இதில் என்ன கிடச்சிருக்கு? போராடி தேவை. ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஃபுல் ட்ரான்ஸ்ட் மெட்டல் வந்து இருக்கும். நான் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தேன். ஆனால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு எடுத்துக்கலாம். இப்படி இவங்களாம் இடம் வந்துச்சுன்னா தான் எடுப்பேன். எனக்கு தெரிஞ்ச இடம் இருக்காது. இவ்வளோ 3 பேர் எடுத்தாலே முடிஞ்சிடும். 3 பேர் இல்லை 4 பேர் வாங்க. மறுபடியும் எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு வரணும் போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஆனால் வீட்டு மேலே ஏறிங்கிறா குறைஞ்சோட மோசமாக இருக்கானையா. லைட் வச்சு லைட் ஆக போகலாம் சீக்கிரம். எந்திரிச்சு ஓடு. ஐயோ 7 செகண்டு நான் துரத்த போனால் மாட்டிக்கினாரு ஒருத்தர். இவரை காப்பாற்றணும். இப்போ செஸ்ட் இருக்குது. எப்படியாச்சுனாலும் ஃபஸ்ட் நம்ம வீட்டுக்கு வரணும். மான் அவனை பிடிச்சி வேட்டையாடி சாப்பிட்டு போயிடுவோம். அப்புறம் மானுக்கு இன்னும் ஒரு குழந்தை அழுதுல நீ அழுது போட்டாச்சு. இது எத்தனை ப்ரோக்கோல்
ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 நாளோட வீடியோ முடிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு இந்த கேம் பிளே பிடிச்சிருந்ததுன்னா நான் வேணால் பார்ட் 2 போடுறேன். நீங்கள் வேணால் பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்கள். லைக் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைக் டார்கெட் கைஸ். 2 லைக் டார்கெட் மட்டும் அச்சீவ் ஆயிடுச்சுன்னா நான் பார்ட் 2 போட்டுருவேன் இந்த வீடியோக்கு. அதுவும் சர்வேஸ் வச்சு போடுறேன். மறக்காம லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, பெல்லைக்கான ஆளில் வச்சுருங்க. மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதோட கேம் பிளே முடிச்சுக்கிறேன். முன்னாடி இந்த பேண்டேஜ் சும்மா சுற்றி பார்த்துருவோம். கேம் மட்டும் போகல, எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்த்துருவோம். ரைட் வச்சா மான் ஓடுவோம், அது தெரியும். ஃபஸ்ட்டு இதில் எல்லா எனர்ஜி காலி பண்ணுவோம். எனர்ஜி ஏறுது, அப்படியே போட்டோம். சூரியன் வந்து எனர்ஜி ஏறுமா? எல்லா பண்ணி கீழே போட்டாச்சு. நைட் சண்டை வரானுங்களாமா ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த சண்டை வந்ததுக்கப்புறம் சண்டையோட அப்படியே முடிச்சுக்கிறேன். ஏன்னா நான் பேண்டேஜ் வேறு யூஸ் பண்ணுறேனே. ஐயோ கலர் போய் பட்டனே பெல்ட்டு தேர்டு. நீ வந்து நான் உனக்கு கொடுப்பேன்டாடே, சீக்கிரம் வாடா. வேணாம் மாங்காய் மண்ணே வரமாட்டான். இப்போ பக்கத்தில் கட்டுறா வேட்டையாடுவேன். பக்கத்தில் எது இருந்தாலும் ரேடியோ அதனால எல்லாத்துலேயும் ஓல்டு போட்டுருவீங்க. இதில் ஒரு வீடுங்க கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு அது முன்னாடி இந்த இடத்துல போய் என்னென்ன பொருள் ஆகுதோ எல்லாம் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம். வந்துடுச்சு. என்னது தக்காளி போடு பிஸ்டல். 1 நைட்டு வரவங்க எல்லாமே காலிடா. என் கையில் பாருங்கடா பிஸ்டல்டா. 12 பவுலர் தான் இருக்குது. அந்த ஓவராக கொஞ்சம் போகக்கூடாது. வீட்டில் ஏற்கனவே வந்துட்டு நான் இது சொன்னேன். இந்த இடத்துல பிஸ்டல் புல்லட். ஏன் இது கேவுக்குள்ளே போனால் அச்சுக்க போகிறாங்க. பெரிய ஆள் இருந்தா இதில் செஸ்ட்டு. ஐயோ சொல்லிட்டாங்க. அப்படி ஃபஸ்ட் மந்த்தில் லைட்டாக அப்படியே எக்ஸ்ப்ளோர் போட்டு ஆமாம் இதில் ஒரு செஸ்ட்டு இருக்குது. இல்லை ஃபியூல் கேனிஸ்ட்ரு. இவ்வளோ தூரம் வந்து எடுக்காமல் போய்க்கிதுண்ணே. அந்த சிதா ஃப்ரெண்ட்ஸ் செஸ்ட்டு இருக்குது வீட்டாண்ட. இப்போ நம்ம அங்கே போகிறோம். கையில் 10 பிஸ்டலு எவன் வந்தாலும் காடி. அதுக்கு அங்கே பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கார்டு இருந்தது, அதுக்கு கார்டு விட்டாலும் வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வந்து கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரைஃபிள்னு அந்த கண்ணோட புல்லட் நான் 2 3 எடுத்துருப்பேன். அந்த கன்று மட்டும் இருந்ததுன்னா அவன்தான். நான் அவனால் பியரே வந்தால் கூட அடிச்சுடுவேன். ஆனால் அது நிறைய புல்லட் தேவைப்படும். ஆனால் பியர் கொஞ்சம் பவர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த கிட்ஸு காப்பாற்றும் போது கூட பியர் கூட நம்ம அடிச்சு போடணும். இன்னைக்கு அட்டாக் ஆவான் டே. யார் அட்டாக் பண்ணுறான்னு பார்க்கலாம்டா. நீ அட்டாக் பண்ணுறேன், நான் அட்டாக் பண்ணுறேன். ஓடா நான் அவனை வாங்கடா டே. வாங்கடா எவ்வளோ போய் காமிக்காம கேட்டா. ஃபஸ்ட்டு அது கூட ஒழிஞ்சிப்போம். ஆனால் இப்போ கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் மன்னிச்சுக்குவோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட்சின்னு காமிக்கலான்னு பார்த்தேன். அவனை வந்துருப்பான்ட்டு ஸ்கிப் கொடுத்துட்டேன். இன்னும் வரல. நடந்த பெரிய ஆள் யாருடையும் எதுவுமே பண்ண முடியாதுடா. ராஜா பகுத் இருந்துக்கிறேன். இவர் வந்து ஒரு ஐயோ அடிக்கிறானுங்க. எடுத்துக்காது என்னப்பா தம்பி 2 பேர் தான் வந்துருக்கோம். பிஸ்டல் என்னோட ஜெம்ஸ் கொடுத்துக்கிறீங்கன்னா என்னோட வெளியே வச்சு வெளியே போயிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
A few moments later. நம்ம மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா கேம்குள்ள வந்தாச்சு. டைமண்ட் செகண்ட் போடு ஜல்லி ஜல்லி இவ்வளோ மிஷினா அடாப்பா 10 நாள் சர்வே பண்ணாக்கா டைமண்டா 100 நாள் வரையும் சர்வே பண்ணால் டைமண்ட் தராங்க. என்ன இது ஈட்டிங் எனி மீட் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்லி வெஜ் தான் சாப்பிடணுமா, நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நைட் என்னது இது ஆடா ஒன்றுமே போடு 500 நாள் வாய்ப்பே இல்லை, 250 நாள் வாய்ப்பே இல்லை. நைட் டைம்னா சர்வே பண்ணுறது கூட கொஞ்சம் ஈஸி கிடையாது, கஷ்டம்தான். மான் வந்து ஹங்கருக்கு வந்துச்சுன்னா நம்ம ஸ்பீடாக துரத்துமா ஃப்ரெண்ட்ஸ். இதோட நம்ம கேம் பிளே முடிச்சுருப்போம். டைமண்ட் பாருங்க. ஐயோ இந்த கோடு போட்டால் கூட டைமண்ட் தருவானுங்க, அது கோடே தெரியலையே. மேட்ச்சு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கோடு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அது நீங்கள் பண்ணுற ஒரு உதவியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கான வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பெட்டைக்கு நாள் வச்சுங்க. பாய்.